அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சணல் யூஸ் பண்ணி ஒரு டோர் மேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சணல் நூல் எடுத்திருக்கேன். இதை இதோட எண்டுலேருந்து நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல்ல இந்த எண்டை இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இது உருவினா அவுக்கிற மாதிரி இருக்கிற முடிச்சு தான். இப்படி உருவினீங்கன்னா வந்துடும் அது. ஸோ அந்த முடிச்சை தான் நம்ம இப்போது போட போகிறோம். ஸோ ட்விஸ்ட் பண்ணி இந்த லூப்புக்குள்ளேருந்து இந்த எண்டை வெளியில் எடுங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நாட்டு. இந்த நாட்டை நம்ம இப்போ நல்லா டைட்டாக போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்தது இந்த நாட்டுக்குள்ளே இருந்து இந்த கயிறை எடுத்து எடுத்துட்டோம். அதுக்குள்ளே இருந்து இந்த கீழே இருக்க கயிறை மேலே வாங்கணும். நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து போட்டு காட்டுறேன். ஸோ நல்லா தள்ளி ஆரம்பிச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு நாட்டு. இதுக்கு உள்ளே இருந்து நல்லா பெருசு பண்ணிக்கோங்க, நம்ம அப்புறமா டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லூப்புக்குள்ளே இருந்து கீழே இருக்க கயிறை நான் மேலே எடுக்கிறேன். எடுத்துட்டு இதை நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா டைட் ஆகிடும். அதே மாதிரி இந்த லூப் பெருசாக இருக்குது. இந்த லூப்புக்குள்ளேருந்து கீழே இருக்கிற நூலை எடுக்கும்போது இந்த இடத்துல டைட் பண்ணிங்க அப்படின்னா அது டைட்டாக ஆகிடும் அந்த முடிச்சு. ஸோ இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். இதே செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க க்ரோஷேயில். இது நீங்கள் அந்த க்ரோஷே ஊசி வச்சு தான் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கையிலேயே போடலாம். ஸோ நம்ம இப்போ பாருங்கள், இதை நான் இழுக்கிறேன், ஈஸியாக ஆகிடுச்சு. ஸோ இந்த கயிறை நீங்கள் புல் பண்ணிங்கனாலே போதும். உள்ளேருந்து அழகாக ஒரு பின்னல் மாதிரி உங்களுக்கு கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக செயின்ஸ் போட்டுகிட்டே வர்றோம். செயின்ஸ் போட்டுகிட்டே வந்ததுக்கப்புறமா நம்ம அது எல்லாத்தையும் வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறோம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எவ்வளோ டைட் வேணுமோ, எவ்வளோ லூஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப டைட்டாக போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இது இப்படி ரொட்டேட் பண்ணி சுற்றி தைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கேப்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு. இந்த மாதிரி நம்ம செயின்ஸ் போட்டே வரோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை எப்படி எண்ட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இந்த மாதிரி போட்டுகிட்டே வருவோம். ஸோ லாஸ்ட் ஒன் வரும்போது இந்த நூலை வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் போட போகிறோம். அவ்வளோதான், நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது நீங்கள் என்ன பண்ணாலும் இது உருவி வராது. இதுக்கு மேலே உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்னொரு நாட் போட்டுக்கோங்க. ஆனால் இதுவே போதுமானது. இதை நம்ம இப்போ எப்படி சுற்றி தைக்க போகிறோம்னு நான் காட்டுறேன். முதல்ல இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா இங்கேருந்து தான் நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த கேப்பில் ட்ரை பண்ணுங்கள்.
இதுக்கு அடுத்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் தூரத்தில் இப்படி எடுத்துட்டு இந்த நூல்குள்ளே சுற்றி எடுத்துருங்க. நம்ம ஹெம்மிங் பண்ணுவோம் அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு அழகாக வந்திருக்கும். நூலும் தெரியாது. இந்த இடத்துல வந்து நம்ம இந்த முடிச்சை ஜாயின் பண்ணக்கூடாது, உள்ளே இருக்கிற செயின்ஸை தான் ஜாயின் பண்ணிடணும். அப்போ பார்த்திங்கன்னா அழகாக வரும். இப்போது இதை நம்ம திருப்பிக்க போகிறோம். இப்படி திருப்பும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த நம்ம எக்ஸ்ட்ரா நூல் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது உறிஞ்சு உறிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நம்ம திருப்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஸ்டார்டிங் கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக தைச்சிட்டே வரணும். இது இப்படி முறுக்கி முறுக்கி இருக்கும், பரவாயில்ல. நீங்கள் தைக்கும் போது கரெக்டாக வந்து அலைன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த செயின்ஸ் மட்டும் முன்னாடி பக்கம் வர மாதிரி வச்சுட்டு இந்த செயினோட 2 பக்கத்துலேயும் தைச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா அழகாக கிடைக்கும் ஃபினிஷிங். இது வந்து இந்த மாதிரி நீங்கள் சின்ன சைஸில் ரவுண்டாக கூட பண்ணலாம். ரவுண்டாக பண்ணிவிட்டு டேபிள் மேலே போடுற ரன்னர் மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கோஸ்டர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இது பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இதே சணல் கயிறில் கலர்ஸ் கிடைக்கிது. ஸோ சின்னது ஒரு கலரில், அவுட்டர் லேயர் வந்து வேறு கலரில், அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதே கலர் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஷோ பீஸாக யூஸ் பண்ணலாம். டோர்மேட் தான் பண்ணணும்னு இல்லை. நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த எண்டையுமே நீங்கள் உள்ளே வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு அது டியூரபிளாக இருக்கும். எண்டு வரும்போதும் நான் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன் அந்த மேட்டில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதோடது எண்டு இதையும் நான் வந்துட்டு உள்ளே வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்டார்டிங்கையும் அதே மாதிரி தான் உள்ளே வச்சே தைச்சிருக்கேன். இடையில வந்து நான் இன்னொரு சணலையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த ஜாயின் பண்ண இடம். ஆனால் இப்படி நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது அது தெரியாது. இது பின்னாடி பக்கம், இதுதான் முன் பக்கம். இந்த டபுள் கலர் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் தெரியுது. நல்ல டிஃப்ரெண்ட் இருக்க மாதிரி நீங்கள் கலர் போட்டிங்கன்னா இன்னுமே வந்துட்டு அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுதான் அந்த கம்ப்ளீட் பண்ண மேட். இது வந்து முன்னாடி பக்கம். செயின்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அது முன்னாடி பக்கம். பின்பக்கமாக தான் நம்ம தைச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா தைச்சதும் தெரியாது, ஏன்னா அது அந்த ஒரு பள்ளத்துக்குள்ளே இருக்கிறதுனால அந்த நூலுமே வெளியில் தெரியாது. நீங்கள் பின்னாடி பக்கமும் போட்டு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், பேக் சைடு கூட ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தேன்மொழி. வணக்கம்.